10 பிப்ரவரி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன அதே SSIP 25,471 கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் கம்மி இன்வெஸ்ட் பண்ண சொல்லுங்க. அறிவு என்பது if you inbuilt in a system, அதோட end result will always be better. சார், SIP மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற அத்தனை பேருக்கும் SIPனா என்ன தெரியாம இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா அது தாரக மந்திரம் மாதிரி இல்ல. SIP இன்வெஸ்ட் பண்ணு, SIP இன்வெஸ்ட் பண்ணு, SIP இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி. ஏன்னா யாராவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலும் யாரும் ஃபைனான்சியல் அட்வைசர் இமீடியட்டா சார் SIP போடுது. அது மட்டும் இல்லை, நீங்க எந்த வெப்சைட்ல போனாலும் இல்லை எந்த மியூச்சுவல் ஃபண்டோட ஆப்ல போனாலும் SIP அது ஆப்ஷனே கொடுத்துருப்பாங்க. லம்சம்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், SIP இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா அதுக்கு நான் SIP கொஞ்சம் எதிரானவன். SIP வந்து ஒரு அறிவில்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டூல் அப்படிங்கிறது, புத்திசாலித்தனம் இல்லாத இட் கேனாட் திங்க் ஆன் இட்ஸ் ஓன் அப்படின்னு. அதனால SSIP அப்படிங்கிற கான்செப்ட் நல்லா கொண்டு வந்தேன். ஸ்மார்ட்டர் படிச்சு SIPனா ஸ்மார்ட்டர் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது எப்படின்னா SIP வந்து மார்க்கெட் மேல இருக்கும் போதுக்கெல்லாம் வாங்கும். ஏன்னா அது அறிவு கிடையாது, யோசிக்க தெரியாது. மார்க்கெட் மேல இருக்கும்போது வாங்கும்போது நம்ம யூனிட்ஸ் வந்து கம்மியாக தான் நமக்கு நஷ்டம் தானே. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரை நீங்க 5,000 லட்டு மாதிரி அவங்க இருக்கும். ஆனால் நம்ம வந்து மேல வாங்கும்போது யூனிட்ஸ் கம்மியாகும். ஸோ நமக்கு யூனிட்ஸ் கம்மியாகுதா இல்லையான்றது மியூச்சுவல் ஃபண்டுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. அவங்க அதை பத்தி வருத்தப்பட வேண்டியதான் நம்ம. அப்போ நம்ம என்ன பண்ணோம், நமக்கு வர்ற பணம், சம்பாதிக்கும் பணம், கஷ்டப்பட்டு வர்ற பணம் இல்லையா, யாராவது உங்க பாக்கெட்ல வந்து 10 ரூபா வந்து போடுவாங்க. என்கிட்ட கிட்ட திவாகர் எனக்கு 10 ரூபா போடுங்க நான் போடுவேன். நானே உங்ககிட்ட 10 ரூபா எனக்கு பாக்கெட்ல போடுவேன், நீங்க போடுவீங்க. யாரும் போட மாட்டாங்க. ஏன் தெரியல, தேவை கிடையாது. அன்லெஸ் தேர் இஸ் எ நீட் இல்லையா. ஏன்னா கஷ்டப்பட்டு வந்தாக்கணும், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கா இல்லையா. ஸோ அந்த மாதிரி வேல்யூ இருக்கிற இதை வந்துட்டு நம்ம வந்து யாருக்காவது தாராவாக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இன்வெஸ்ட் பண்ண ஸ்மார்ட்டா பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ண எப்படி ஸ்மார்ட்டா பண்ணணும்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு யூனிட்டை வாங்குற மாதிரி. ஸோ அதை வந்து 100 ரூபாய்க்கு ஒரு யூனிட் வருது, அது 98 ரூபா வருது அப்படின்னா 98 ரூபா வாங்குறது தான் புத்திசாலித்தனம். ஆனா SIP அதை பத்தி யோசிக்க நான் முதல்ல சொன்னது அது அறிவே அது 100 ரூபாய்க்கு வாங்கிடும். ஏன்னா வாங்கி தான் மேண்டேட் போட்டோம், மார்க்கெட் ஹையா இருக்குன்னு சொல்லிட்டு. சார் அப்படின்னா நீங்க SIP சொல்லுங்க. அப்ப SSIP மட்டும் எப்படி சார் அது என்ன சார் பண்ணும்? SSIP என்ன சார் பண்ணும் சார்? SSIP என்ன பண்ணா, மார்க்கெட்டு கீழே வரும்போதுலாம் கிளீனா உங்களுக்கு காமிக்கும். SSIP என்ன கடவுள்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அட்வான்ஸா அதுக்கு தெரியாது. ஆனா அந்த SSIPக்கு தெளிவாக மார்க்கெட் கீழே வருன்றதும், அன்னைக்கு அந்தந்த ஒரு பர்டிகுலர் நாளுக்கு வருன்றதும், அப்படி வரும்போது அதனால ஐடென்டிஃபை பண்ண முடியும்ன்றதும், அப்படி ஐடென்டிஃபை பண்ணும்போது உங்களோட யூனிட்ஸ் கம்மி விலைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதுக்கு தெரியும். அது எப்படி சார் தெரியும்? ரொம்ப சிம்பிள். முன்னாடி டேட்டா இருக்கு, இந்த பக்கம் பாருங்க. 1 பிப்ரவரி நிஃப்டி வந்து 24,825 இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கா. இந்த பக்கம் பாருங்க, 2 பிப்ரவரி 25,088 நிஃப்டி. நான் சொல்றது ரெண்டுமே நிஃப்டி இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்றேன். ஒன்னு ரெண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது சொல்றது, மற்ற ப்ராடரா இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்றதா, ரெண்டு இன்வெஸ்ட் பண்ணணும் சொல்றா. தெளிவாக கீழே மார்க்கெட் இருக்கு, இன்வெஸ்ட் பண்ணுங்க SSIP சொல்லுது. ஏன்னா புத்திசாலித்தனம், அறிவு இருக்கு. சரி, அப்போ மூணாவது இதை பாருங்க, விஷயங்கதான் 25,727 நிஃப்டி 3 பிப்ரவரி. 1 பிப்ரவரி அன்னைக்கும் 2 பிப்ரவரி அன்னைக்கும் இன்வெஸ்ட் பண்ண சொன்ன அதே SSIP 25,777 நிஃப்டி இருக்கும்போது 3 பிப்ரவரி கிட்டத்தட்ட 700 பாயிண்ட் மேல போயிடுச்சு. இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, வேலை ஜாஸ்தி யூனிட்ஸ். கண்ணு முன்னாடி நடக்கிற மேஜிக் சார் அது, கண்ணு முன்னாடி நடக்கிறது. ஏன் அன்னைக்கு 25,720 டாரிஃப் அன்னைக்கு ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. 18%, 50%, 18% ட்ரம்ப் சொன்னாங்க. நைட்டு தான் அந்த நியூஸ் வந்து. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சர்வன்னு மேலே போச்சு. அதுக்குதான் 1 பிப்ரவரி 2 பிப்ரவரி பாருங்க, 25,825 25,088 2 நாள் இன்வெஸ்ட் பண்ணி யோசிச்சு பாருங்க. SIP அது பண்ணுவோம். SIP என்ன பண்ணோம், நீங்க மேண்டேட் வந்து 3 பிப்ரவரி கொடுத்துருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 25,727 ஹை மார்க்கெட்ல இருக்கும் போது இன்வெஸ்ட் பண்ணும். யோசிக்க தெரியாது, அறிவு கிடையாது SIP. புரிஞ்சுக்கோங்க, நமக்கெல்லாம் அறிவு இல்லையா? அறிவு இல்லாத ஒண்ணுகிட்ட போய் நம்ம நம்மளோட ஃபியூச்சரை வந்துட்டு என்னோட எதிர்காலத்தை நீ வளமாக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கிட்ட நம்ம சொல்லுவோம். நமக்குலாம் எவ்வளவு இன்சல்ட் இல்லையா? யோசிச்சு பாருங்க, அவமானம் தானே. அதுதான் உண்மை. சரி, இதை வருவோம். நீங்க இப்போ பாக்குறீங்க இல்லையா, ஸ்மார்ட்டர் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானோட ரிப்போர்ட். இதுல பாருங்க, இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு, இன்வெஸ்ட் பண்ண வேணாம்
அப்படின்னு இருக்கு. இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் அன்னைக்கெல்லாம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்டோட விலை ஜாஸ்தி. இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற போது மார்க்கெட் கீழே இருக்கு, யூனிட் அதே விலை குறைஞ்சு நமக்கு கிடைக்கும். இது அத்தனையும் என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல நான் போடுறது. சில மாதங்களாவே இந்த SSIPயோட ப்ரோக்ராம் நான் என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அத்தனை கிளையண்ட்ஸும் 100கணக்கில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் நான் இதை வந்து டெய்லி நான் இந்த ரிப்போர்ட் நான் அனுப்புவேன். ஸோ இதில் எந்த விதமான பொய் கிடையாது. ஏன்னா இந்த ரிப்போர்ட்டு நான் என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் பார்க்குறவங்க அத்தனை பேர் இந்த வீடியோவும் பார்ப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நான் அவங்களுக்கு அனுப்பினது தான். இது ஏற்கனவே அவங்க அனுப்பப்பட்டு விட்டார்கள். அவர்களே கொஞ்சம் அசந்திருக்காங்க, எப்படி இதுதான் நல்லா இருக்கு SIP அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நான் ஏமாந்துருக்கேன், இனிமே நான் ஏமாற மாட்டேன், SSIP தான் பெஸ்ட்டு, SIPன்னு இனிமேல் யார் சொன்னாலும் நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு அத்தனை பேரும் கன்வின்ஸ் ஆயிருக்காங்க. இதுதான் உண்மை. SSIP தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். SIPயை தூக்கி குப்பையில் போடுங்க. அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சரியான ஒரு வழியே அல்ல. அப்படிங்கிறதுக்கு இதை விட தெளிவான ஒரு ப்ரூஃப் வேணுமா? கண்ணு முன்னாடி நடக்கிற மேஜிக் எவ்வளோ தெளிவாக மார்க்கெட் கீழே வர்றதும் மேலே போகிறதும் படம் பிடிச்சி நம்ம முன்னாடி காமிக்குது பார்த்தீங்களா? இது வந்து இன்வெஸ்டரை ப்ரொடெக்ட் பண்ணுறது, இன்வெஸ்டருக்கு லாபமாக தரக்கூடிய ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டூல். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல ஒரு லாபத்தை தரும். ஓகேங்களா? இது ஒரு பக்கமா ரொம்ப தெளிவா. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். டாரிஃப் எல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணிட்டாங்க. டாரிஃப் இனிமே பிரச்சனை கிடையாது. 50%லேருந்து 18% வந்துட்டாங்க. அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. உடனே சார் கொஞ்சம் மேலே போச்சு. என்னைக்கு 10 பிப்ரவரி 25,935 10 பிப்ரவரி. இந்த என்ன சொல்லுது SSIP? இன்வெஸ்ட் பண்ணாதீர்கள். ஏன்? மார்க்கெட் மேல போயிடுச்சு. இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. யோசிக்குது SSIP, ஸ்மார்ட்டர் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அந்த SSIPக்கு பின்னாடி கொஞ்சம் அறிவு இருக்கிறது, அதுக்கு யோசிக்கும் திறமை இருக்கிறது, உங்களுக்கு சரியான அட்வைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை அது உருவாக்குது. ஏன்? SSIPயோட பார்வை மியூச்சுவல் ஃபண்ட் பார்வை கிடையாது, இன்வெஸ்டரோட பார்வை. அதாவது ஒரு கந்தனோ, ஒரு கிறிஸ்டபரோ, ஒரு அப்துல்லாவோ, இல்ல ஆறுமுகமோ, இல்ல ஒரு சங்கரோ யாரோ இன்வெஸ்ட் பண்றோம்னா, இவங்க இருக்கிறாங்களே சாதாரண மக்கள் இன்வெஸ்ட் பண்றவங்க அத்தனை பேரும் சாதாரண மக்கள் புரிந்து கொள்ள. நம்மள மாதிரி நானும் சாதாரண ஆள் தான், நம்மள மாதிரி சாதாரண ஆள். நமக்கு பணம் வந்து விரயம் பண்ணக்கூடிய ஒரு சூழலை SSIP உருவாகும். SIP பொறுத்தவரை யார் என்ன ஏன்னு நான் பாட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டே இருப்பேன். ஹையா இருந்தா லோவா இருந்தா 10 பிப்ரவரி 25,935 ஹை. SIP தான் இன்வெஸ்ட் பண்ண யோசிக்க திறமையே கிடையாது. இல்ல நான் SSIP அப்படி கிடையாது. 13 பிப்ரவரி 25,471. இந்த பாருங்க அந்த ரிப்போர்ட். எல்லாத்துலயும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. IT மட்டும் நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அது சூழல் சரியில்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தில் இப்போதைக்கு IT அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தில் அதையும் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆக்சுவலா. பட் அதை மட்டும் நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். இப்ப பாருங்க, அதாவது 10 பிப்ரவரி 25,935 நிஃப்டி இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன அதே SSIP 25,471, கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் கம்மி இன்வெஸ்ட் பண்ண சொல்லுது. இப்ப பாருங்க தெளிவா. இப்போ அடுத்த ஸ்லைட பாருங்க. இது 17, 18, 19, 20 பிப்ரவரி 4 நாள். 17, 18 மார்க்கெட் மேல இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு SSIP சொல்லுதா? 19ஆம் தேதி மார்க்கெட்டு கீழே இன்வெஸ்ட் பண்ணுங்க, NAV சீப்பாக கிடைக்கணும், அதே SSIP சொல்லுதா? 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டு மேலே இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுதா? எப்படி தெளிவா SSIP மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை கணிச்சு கிளீனா சொல்லுது பாருங்க. இதுல வந்து SIP பத்தி இப்போ கூட நிறைய பேர் ஆர்கியூ பண்ணாங்க, சார் SIP தான் சார் பெஸ்ட்டு, ஏன்னா மார்க்கெட்டு அது பாட்டுக்கு டிசிப்ளின்டாக இருக்கும், மேலே வருமா. நான் கேட்டேன் அவங்ககிட்ட, சார் மேலே வரும்போது வாங்கினா, சார் மேலே வரும்போது வாங்கணும் சார், பரவாயில்ல சார், கீழே வரும்போது அது வாங்கும் இல்லையா, அப்போ ஆவரேஜ் ஆகிடுது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது என்ன அர்த்தம்? SIPயில் இருக்கிறவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, மார்க்கெட் மேலே போச்சுன்னா கீழே வரும், கீழே வந்தால் கீழே வாங்குங்க. அப்போ என்ன அர்த்தம்? மேலே வாங்கும்போது கீழே வரும்போது ஆவரேஜ் ஆகிடுது அப்படின்னு. அப்போ என்ன, என்னோட கேள்வி என்னன்னா, மேலே ஏன் வாங்கணும், கீழே வரும்போது வாங்க முடியாது, கீழே வரும்போது தான் வாங்கணும், கரெக்டா? அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை சார் அப்படி கீழே வரும்போதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு மார்க்கெட்டால் கணிக்க முடியாது, நமக்கு தெரியாது சார், நம்ம கடவுள்லாம் கிடையாது, மார்க்கெட் கீழே வருதா இல்லைன்னு எப்படி சார் தெரியும்? தெரியுதே, SSIP ரிப்போர்ட்ல தெரியுது சார். இதை விட தெளிவான ஒரு ரிப்போர்ட் வேணுமா உங்களுக்கு? எப்படி கிளீனா மார்க்கெட் ஒவ்வொரு ஃபண்டு தனித்தனியா ஃபண்டை வச்சு கேட்டகரைஸ் பண்ணிட்டு, அது தீமேட்டிக் ஃபண்டா இல்ல செக்டரல் ஃபண்டா இல்ல கேட்டகரி, எந்த கேட்டகரின்னு கிளீனா சொல்லி 20 கேட்டகரி செப்பரேட்டா இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, ரெட்ல இருக்கு, கிரீன்ல இருக்கு, தெளிவா தெரியுது சார். வாட்ஸ்அப் குரூப்ல டெய்லி இந்த ரிப்போர்ட் போகுது. இதை விடையா சார் உங்களுக்கு கிளாரிட்டி வேணும்? SIP நான் சொல்றேன்,
ஏமாற்று வேலையெல்லாம் நான் சொல்ல வரல. ஆனால் அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நஷ்டம் தான். SSIPல மட்டுமே இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் இன்னைக்கு நான் வெளிப்படையாவே சொல்றேன், யாருமே இந்தியாவில் அனுப்புறது கிடையாது. யாருக்குமே இதை பத்தி ஒண்ணு தெரியாது, இல்ல தெரிஞ்சுட்டு சும்மா இருக்கிறாங்க. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட நலன் தான் முக்கியம், நம்ம இன்வெஸ்டரோட நலன் முக்கியம் கிடையாது. இந்த ரிப்போர்ட்ல இன்வெஸ்டர் நம்மள மாதிரி சாதாரண மக்களோட நலன் முக்கியம். அதுதான் இந்த SSIP ரிப்போர்ட்டோட கிரேட்னஸ். தெரியுதா? இதுல கொஞ்சம் உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்து அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ் காலத்துல போடுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். ஓகேங்களா? ஆனா தெளிவா இந்த ரிப்போர்ட் என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல என்ஜாய் பண்ண நூற்றுக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, நூற்றுக்கணக்கான இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க இதை என்ஜாய் பண்ணிட்டு தான் வராங்க இது வரைக்கும். SIPக்கும் SSIPக்கும் வித்தியாசம். தயவு செஞ்சு நான் சொல்றேன், SIP நிறுத்துங்கள். SIPனால உங்களுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது, நஷ்டம் மட்டும் தான். நீங்க சொல்ல இல்ல சார் எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது, அது பாட்டுக்கு மேனுவலா டிஃபால்ட்டா அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு, நான் பாட்டுக்கு பிஸியா இருப்பேன், அது பேங்க்ல கரெக்டா போயிட்டு இருக்கு சார். என்ன இதெல்லாம் சால்ஜாப் சார், இதனால நமக்கு நஷ்டம் வருது. யோசிச்சு பாருங்க. ஒண்ணு இல்ல, ரொம்ப சிம்பிள். நீங்க உங்க வீட்டுல இருந்து ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அவர் 500 ரூபா சொல்றாரு சார், கேப் நான் புக் பண்றேன் சார். ரைட், ஓகே வாங்க சார், கேப்ல வாங்க சார். நான் கேப்ல போறேன் சார், எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார், நான் பாட்டு உட்காருவேன், நான் பாட்டு உட்காந்து எனக்கு 500 அந்த 500 ரூபா விரையும் தானே. அதுக்கு பதில் ஒரு ஆட்டோ பிடிச்சாலும் இல்ல சொந்தமா போனாலும் இல்ல பஸ்ல போனாலும் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் போக முடியும்னா 450 ரூபாய் 450 ரூபாய் உங்களுக்கு லாபம் வரும். கேப்ல போகும்போது இது எப்படி தெரியுமா, கேப்ல போகும்போது எனக்கு ஒண்ணும் தெரிய வேணாம் சார், அவர் போய் கொண்டு போய் விட்டுருவாரு. அதுக்கு 500 ரூபாய் செலவு பண்ணுவீங்களா? பஸ்லயோ இல்ல பைக்லயோ இல்ல ஆட்டோல பிடிச்சா எவ்வளவு கம்மியாகுங்க. அதே எக்ஸாம்பிள் தான் இது. SIPல இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு பல விதத்துல நஷ்டம். ஏன்னா மார்க்கெட் மேல இருக்கும்போது அது வாங்கும், SSIP மேல இருக்கும்போது வாங்கவே வாங்க. அப்ப உங்களோட கேள்வி வருது, ரைட் சார், ஓகே என்ன அப்புறம் இப்போ 25,471 இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். 13th February அன்னைக்கு மார்க்கெட் கீழே வந்துச்சு, இன்னும் கீழே இன்னும் இன்வெஸ்ட் மறுபடியும் மேல போகுது. அதான் சார் நீங்க சொல்றீங்களா 25,935 10th February அன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, நீங்க இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணி கரெக்ட். ஆனா 25,471 வரும்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? நீங்க என்ன கடவுளான்னு கேட்டா நான் கடவுளே கிடையாது, மார்க்கெட் அதுதான். விஷயமே அங்கதான் சார் இருக்கு. மார்க்கெட் மேல போச்சுன்னா கீழே வரும், ஏதாவது ஒரு காரணம் அது கண்டுபிடிக்கும் சார். அது சின்ன விஷயமா இருக்கும், அதை வச்சு பார்த்து ஒண்ணு இல்லை. இப்ப ரொம்ப சிம்பிள், இன்னும் கொஞ்சம் கீழே வரத்துக்கு மார்க்கெட் வரத்துக்குலாம் சான்ஸ் எல்லாம் இருக்கு இல்லன்னு சொன்னா திருப்பி அப்படியே மேல போவோம். 26,000 கிராஸ் எல்லாம் பண்ணிக்கும். அப்போ இந்த 25,471 25,088 இல்ல 24,825 ஃபர்ஸ்ட் February இன்வெஸ்ட் பண்ணதும் அப்படியே லாட்டரி சீட்டா மாதிரி நமக்கு பயங்கர லாபத்தை கொடுக்கும். இவென்ச்சுவலி மார்க்கெட் வில் ஒன்லி கோ, மார்க்கெட் கடைசியில 26,000 அதுக்கு மேல போய்தான் ஆகணும், ஆகியே ஆகணும். அதுதான் உண்மை, அது நடக்கும். ஆனா அது போறதுக்கு முன்னாடி மேலே கீழே போகும்போது மேல எங்கேயுமே SSIP வாங்காது, கீழே மட்டும்தான். SIP மேல ஃபுல்லா வாங்கறதுக்கு சான்சஸ் ஆகுது. SIP இல்லை, SSIP இருக்கு. அறிவு என்பது இஃப் யூ இன்பில்ட் இன் எ சிஸ்டம், அதோட எண்ட் ரிசல்ட் வில் ஆல்வேஸ் பி பெட்டர். எந்த இடத்துல யோசிக்கிற திறமை இருக்கோ அந்த இடத்துல அதோட ரிசல்ட் நல்லா தான் சார் இருக்கும். அதனால தான் நான் சொல்ல வரேன். இப்ப இந்த எக்ஸாம்பிள் வச்சு SIPக்கும் SSIPக்கும் வித்தியாசம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். தயவு செஞ்சு என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா, SIP உங்களிடம் இருந்தால் முதல்ல நிறுத்துங்கள். அதனால சரியான ஒரு வழிகாட்டல் அல்ல SSIP அப்படி. அப்ப SSIP எப்படி சார் இன்வெஸ்ட் பண்றது, என்ன ஏது அப்படி? இந்த போன் நம்பர், இப்போ போன் நம்பர் கொடுக்குறேன் பாருங்க, இந்த போன் நம்பருக்கு நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போன் நம்பர். இந்த போன் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ண உங்களுக்கு தெளிவா என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், கிளீன் டீடைல்ஸ் நான் கொடுங்க. தயவு செஞ்சு மறுபடியும் சொல்கிறேன், SIP உடனே நிறுத்துங்கள். இல்ல சார் அப்படி சொல்றாரு இப்படி சொல்றாரு எல்லாம் சொல்லுவாங்க சார். நஷ்டம் உங்களுக்கு வந்ததுன்னா நஷ்டம் உங்களுக்கு தானே SIPல பண்ண. அவங்கள உங்களை காப்பாற்றணும், யாரும் காப்பாற்றணும், நம்மளதான் நாமே காப்பாற்றணும். ஓகேங்களா? இந்த விஷயத்துல டெஃபரெண்டா உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு, மாற்று கருத்து தாராளமாக கமெண்ட்ஸ் கால் திருப்பாங்க, நான் அது பதில் சொல்லுவேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.